இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 3. வேதத்துல எசேக்கியேல் 36 அதிகாரம் 27வது வசனத்துல, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவரிடத்துல நம்மளுடைய இருதயத்தை நம்ம கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆவியை நம்மளோட உள்ளத்துல வைக்கிறாங்க. உள்ளத்துல வைக்கிறது நிமித்தமா ஆண்டவர் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் செய்யறாங்க. ஆண்டவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நம்மளுக்கு உதவி செய்யறாங்க. ஸோ நம்மளுடைய இருதயத்தை நீங்க ஆண்டவரிடத்துல திறந்து தரும்போது ஆண்டவர் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளுடைய இருதயத்திலேருந்து எடுத்து போட்டு புதிதான ஆவியை நம்மளுடைய இருதயத்துல தருகிற தேவனா இருக்காங்க. அதுதான் மனம் திரும்புதல்னு சொல்றோம். ஸோ நம்ம பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த பாவத்துக்காக ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தேவனிடத்துல நம்மளுடைய இருதயத்தை நம்ம திறந்து தரும்போது நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் போக்கி நம்மளை ஒரு புதிய மனிதனா மாற்றுறாங்க. நம்ம மாற்றும் போது ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களா வாழ முடியும். ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறியாம இருந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தை இன்னைக்கே ஆண்டவரிடத்துல தாங்க. உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே மாற்றித்தர வல்ல தேவனா இருக்காங்க. Thank you. Have a great day.